இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. ஹிமாச்சல் பிரதேசத்தில் சட்லஜ் ஆற்றில் கார் கவிழ்ந்ததால் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி மாயமானார். காரை ஓட்டிய டிரைவர் இறந்துவிட வெற்றியின் நண்பர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். மாயமான வெற்றியை தேடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே அவர் பயன்படுத்தி வந்த ஐபோன் கிடைத்துள்ளது. பாறை இடுக்குகளில் இருந்து மனித மூளை ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டது. அதை கைப்பற்றிய போலீசார் DNA சோதனைக்கு அனுப்பியுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட கார் டிரைவர் தென்ஜின் சடலத்தை பிணக்கூராய்வு செய்ததில் அவர் மாரடைப்பால் உயிரிழக்கவில்லை என்றும் பெரிய பாறை சரிந்து வந்ததால் கார் பள்ளத்துக்குள் விழுந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேடுதல் பணியின் போது வெற்றியின் சூட்கேஸ் உடைமைகள் கிடைத்துள்ளன. ஒரே காரில் டிரைவருடன் சேர்ந்து 3 பேர் பயணம் செய்துள்ளனர். முன் சீட்டில் உட்கார்ந்திருந்த வெற்றி என்ன ஆனார் என்று தெரியவில்லை. ஆனால் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த கோபி உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டு விட்டார். ஆனால் வெற்றி துரைசாமி சீட் பெல்ட் அணியவில்லை என்றும் சீட் பெல்ட் அணிந்திருந்தால் வெற்றியும் காயங்களுடன் மீட்கப்பட்டிருப்பார் என்றும் போலீசார் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ.